morning to everyone. We have already studied the structure of 5 types of sentences. Subject verb object, subject verb object adjunct, subject verb object 1 object 2 adjunct, subject verb complement. We will see again 7 types of sentence structure added to the one we have already seen. இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா சப்ஜெக்ட் வெர்ப் காம்ப்ளிமெண்ட் உள்ளதை படித்தோம். இப்போ சப்ஜெக்ட் வெர்ப் காம்ப்ளிமெண்ட் அட்ஜெக்ட் அப்போ எப்படி பார்க்கறது? சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் எப்படி பார்க்கறது? சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்ங்கிறது the students elected Ramesh the leader. The students elected Yara whom? Ramesh. Leader, as a leader not. The students elected Ramesh as a leader. The students subject, elected verb, ரமேஷ் ஆப்ஜெக்ட் என்னவாக எலெக்ட் பண்ணாங்க? பிரசிடெண்டா, லீடரா, செக்ரட்டரியா? அந்த பதில் வரக்கூடியது காம்ப்ளிமெண்ட். ஸோ இந்த டைப் சப்ஜெக்ட் வெர்ப் காம்ப்ளிமெண்ட், அதுக்கு ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட், சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் வருது. இன்னும் ஒரு வகை எப்படின்னா இன்ஃபினிட்டிவ்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இன்ஃபினிட்டிவ் அப்படின்னா வெர்பு ரூட் ஃபார்மை இன்ஃபினிட்டிவ்னு சொல்லுவோம், 2+ வெர்பை இன்ஃபினிட்டிவ்னு சொல்லுவோம். அந்த இன்ஃபினிட்டிவ் வச்சு எப்படி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுறது? சப்ஜெக்ட் வெர்ப் இன்ஃபினிட்டிவ் ஆப்ஜெக்ட், இது ஒரு டைப். சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் படிச்சிருக்கோம், இப்போ இன்ஃபினிட்டிவை சேர்க்குறோம், அதை தான் ரெண்டாவது வெர்ப்னு சொல்லுவாங்க. ஐ வாண்ட் டு பை எ கேமரா, ஐ வாண்ட் எ கேமரா, subject verb object. I want to buy a camera, to buy infinitive. சில பேர் இந்த V1 V2னு சொல்லுவாங்க, ஆனால் அது இன்ஃபினிட்டிவ் தான். சப்ஜெக்ட் வெர்ப் இன்ஃபினிட்டிவ் ஆப்ஜெக்ட். My sister wants to buy a computer. My brother wants to buy a mobile phone. இதெல்லாம் இந்த அமைப்பின் கீழே வரும். இன்னொரு எப்படின்னு கேட்டிங்கன்னா subject verb infinitive adjunct, adjunct and time. Subject verb infinitive அப்படின்னா he wants to study well. He subject, wants verb, to study infinitive, well adjunct. I want to study in Mumbai. இன் மும்பைங்கிறது அட்ஜென்ட். ஐ வாண்ட் டு ஸ்டடி இன்ஃபினிட்டிவ். ஐ வாண்ட் டு ஹாவ் எ டிக்ஷனரி, அப்போ சப்ஜெக்ட் வெர்ப் இன்ஃபினிட்டிவ். டு ஹேவ் டிக்ஷனரி நவ், நவ்னா அட்ஜென்ட். ஐ வாண்ட் டு பை எ டிக்ஷனரி டுமாரோ, அதில் சப்ஜெக்ட் வெர்ப் இருக்குது, இன்ஃபினிட்டிவ் இருக்குது, ஆப்ஜெக்ட் இருக்குது, அட்ஜென்ட் இருக்குது. ஸோ ஒரு மெயின் வெர்போடு சேர்த்து ஒரு இன்ஃபினிட்டிவ் பயன்படுத்தக்கூடிய வெர்பையும் சேர்த்து நம்ம ஒரு வாக்கியத்தில் பயன்படுத்தலாம். அப்போது வெர்பும் இன்ஃபினிட்டிவும் சேர்த்து வரும், பின்னால் ஆப்ஜெக்ட் வரலாம், அட்ஜென்ட் வரலாம். இது ஒரு டைப். இன்னொன்று வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி சேர்த்து நீங்கள் நவுனா பயன்படுத்துறீங்கன்னா அது ஜெரண்ட்னு பேர். ஏற்கனவே நம்ம வெர்பல் நவுன் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் ஜெரண்ட்னு பார்த்துருக்கோம். எக்ஸாம்பிள் ஸ்விம்மிங், ரீடிங், டான்ஸிங், சிங்கிங், இந்த மாதிரி. ரைட்டிங், எந்த ஆக்ஷனோடையும் ஐஎன்ஜி சேர்த்தாச்சுன்னா அதை நவுனாக பயன்படுத்தினா அதுக்கு பேர் ஜெரண்ட்னு பேர், அல்லது வெர்பல் நவுன்னு பேர். இப்போ சப்ஜெக்ட் வெர்பு ஜெரண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க.
ஐ லைக் ஸ்விம்மிங். ஐ சப்ஜெக்ட், லைக் வெர்பு, ஸ்விம்மிங் வந்து ஜெரண்ட். ஹி லைக்ஸ் ரீடிங். ஷி லைக்ஸ் டான்சிங். மை சிஸ்டர் லைக்ஸ் சிங்கிங். ஆப்ஜெக்ட் தான், ஆனால் ஐஎன்ஜியில் முடியக்கூடிய வேர்டு வர்றதுனால அதை வந்து ஜெரண்ட்னு சொல்கிறோம். சப்ஜெக்ட் வெர்பு ஜெரண்டை பார்த்தோம். ஐ லைக் ஸ்விம்மிங் சப்ஜெக்ட் வெர்பு, ஸ்விம்மிங்கிறது ஜெரண்டு. ஐ லைக் ஸ்விம்மிங் இன் த ரிவர். இன் த ரிவர் எங்கே, அது அட்ஜென்ட். அப்போ சப்ஜெக்ட் வெர்பு ஜெரண்ட் அட்ஜென்ட்னு அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம உண்டாக்கிக்கலாம். ஐ லைக் ஸ்விம்மிங் இன் த ரிவர்ன்றது ஒன்று, ஐ லைக் ஸ்விம்மிங் எவ்ரிடே. அப்போ வெங்கிற கேள்விக்கு பதில் வந்திருக்கு. ஐ லைக் ஸ்விம்மிங் இன் த ஈவினிங், அதுவும் டயத்தை குறிக்கிறது வந்துடுது. ஸோ இந்த மாதிரி ஹவு, வென், வேறுங்கிற கேள்விக்கு பதில் வர்றதை இதுக்கும் சேர்க்கலாம். இந்த ஆப்ஜெக்ட் வந்து சாதாரண ஒரு பொருள் இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஜெரண்ட் இருந்தால் அதுக்கு ஜெரண்ட் மாடல், சப்ஜெக்ட் வெர்பு ஜெரண்ட் அட்ஜென்ட் மாடல். இப்போ நம்ம ஜெரண்டை ரெண்டு விதமாக பண்ணலாம். சப்ஜெக்ட் வெர்ப் ஜெரண்டு, சப்ஜெக்ட் வெர்ப் ஜெரண்டோட அட்ஜென்ட்டை சேர்க்கலாம். இந்த ரெண்டு டைப். ஏற்கனவே நம்ம இன்ஃபினிட்டிவை பார்த்தோம். இன்ஃபினிட்டிவையும் எப்படி பயன்படுத்துறது, ஜெரண்டையும் எப்படி பயன்படுத்துறது. அப்போது இன்ஃபினிட்டிவ் பயன்படுத்தும் போது ரெண்டாவது வெர்ப் ஆகும். ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறமும் இன்ஃபினிட்டிவ் வரும், ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாலேயும் இன்ஃபினிட்டிவ் வரும். ஐ வாண்ட் டு பை எ கேமரா. ஹி அட்வைசஸ் மீ டு ஸ்டடி வெல், டு ஸ்டடி வெல். அதே மாதிரி ஐ லைக் ரீடிங், ஐ லைக் ரீடிங் இன் த மார்னிங், அது ஒன்று ஜெரண்ட் மட்டும், இன்னொன்று ஜெரண்டும் அட்ஜெக்ட். ஸோ இப்போது இந்த ரெண்டாவது டைப்பு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் இன்னைக்கு ஒரு 5-6 மெத்தட்ஸை நம்ம பார்த்தோம். ஏற்கனவே உள்ளதையும் இதையும் சேர்த்து இந்த அமைப்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் சென்டென்ஸ் எழுதுறதுக்கு சௌரியமாக இருக்கும். ஒரு சென்டென்ஸை அனலைஸ் பண்ணுறதுக்கு அதை மாதிரி ஒரு வாக்கியம் எழுதுறது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.